ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் காலாண்டு எக்ஸாமுக்கு உண்டான மிக முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சென்டம் எடுக்கணும்னா கூட நம்ம குறிச்சுக்கக்கூடிய மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கேள்விகள் மட்டும் என்ன செஞ்சிருக்காக்கிட்ட தரவு பண்ணாலே போதும். தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் நினைச்சினாக்க ஸ்கோர் பண்ணலாம். மொத்தம் நமக்கு 18 அத்தியாயங்கள் உண்டு. இப்போ நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்துக்காகவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் பார்க்க போகிறோம். ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம நினைச்சிருக்கோம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் முதல் 2 லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் கன்ஃபார்மாக என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கேட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் 2 லெசன் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? இதில் ரோமன் லெட்டர் 2 குறிவிடை வினாக்களை பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் படிச்சிருக்கேன். அடுத்ததா சிறுவிடை வினாக்கள்ல செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட், அதுல தேர்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றேனோ அதை ரவுண்ட் பண்ணுவேன். ஸோ அதை இந்த கொஸ்டின் நீங்க தரவா என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா பெருவிடை வினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் எக்ஸாம்ல உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினும் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததா அத்தியாயம் 2 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின், அடுத்ததா தேர்டு கொஸ்டின். தென் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? திருவிருப்பு வரைக தொழில் சிறப்பு தொழில் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. தென் அடுத்ததா தேர்டு கொஸ்டின். பெருவிடை வினாக்களை பொறுத்தளவுக்கு இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின் தான். சரிங்களா? எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் ஆல்சோ 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் முதல் 2 லெசன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் 2 லெசனை என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததா அத்தியாயம் 3 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வணிகத்தை வரையறது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா இந்த பாடத்துல சேவை தொழில் என்றால் என்ன, இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின்ல முடிஞ்சா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன செய்வோம் அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா அத்தியாயம் 4 2 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா நம்ம படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2யுமே என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுருங்க. தென் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சு முடிச்சுருங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா அழகு 5க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அத்தியாயம் 5. 2 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின், அடுத்ததா தேர்டு கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சா தேர்டு கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சு. தென் அடுத்ததா 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் உங்களுக்கு ரிப்பீட்டட் 5 மார்க். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததா அத்தியாயம் 6 2 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின். இந்த ரெண்டுமே எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சு. அடுத்ததா அத்தியாயம் 7ல் 2 மார்க்கில் தேர்டும் ஃபோர்த்தும் இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் இந்த செகண்ட் கொஸ்டினும் இந்த தேர்டு கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிருங்க. அடுத்ததா அத்தியாயம் 8. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென்
3 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின், 5 மார்க்கில் ஒரே கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 9. அதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டும் தேர்டும், 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததான் அத்தியாயம் 10. 2 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின், 3 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி இந்த ஒரே ஒரு 5 மார்க்கில் செகண்ட் கொஸ்டினை விட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5 மார்க் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததா அழகு அத்தியாயம் 11. இதில் 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தேர்டு இம்பார்ட்டன்ட். இதில் தேர்டு இந்த வெளிநாட்டு வங்கி என்றால் என்னது ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததா சிறுவினால செகண்ட் கொஸ்டின், 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம மார்க் பண்ணி கொடுக்குற கொஸ்டினை மட்டும் தரவு பண்ணுங்க. தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததா அத்தியாயம் 12க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த்து கொஸ்டினும் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் படிச்சுக்கோங்க. 3 மார்க்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட் படிச்சுக்கோங்க. தென் 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் 5 மார்க் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக அத்தியாயம் 13க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் படிக்க வேண்டிய கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் படிச்சிருங்க. தென் 3 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும், 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ எதை படிச்சிருங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சுங்க. அடுத்ததா அத்தியாயம் 14. இதில் 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். தென் 3 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின், பிக் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன செய்யுங்க அப்புறம் படிச்சுக்கோங்க. அடுத்ததா அத்தியாயம் 15க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். 3 மார்க்கில் செகண்டும் தேர்டும், 5 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்ததா அத்தியாயம் 16. இதில் நீங்கள் 2 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா 3 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் தேர்டும். தென் 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா அத்தியாயம் 17. அத்தியாயம் 17 பொறுத்தளவுக்கு 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்ததா அத்தியாயம் 18. அத்தியாயம் 18 பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட்டும் தேர்டு இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க் பண்ணி கொடுத்த இந்த கொஸ்டின் மட்டும் படிங்க. தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் தாராளமாக